ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பசங்களுக்கு ஐஐடியில் போய் படிக்கணும்னு நிறைய கனவு இருக்கும். ஜேஇஇ எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க. அதில் லக்கிலி பாஸ் ஆகி ஐஐடிக்குள்ளே போய் படிக்க சான்ஸ் சில பேத்துக்கு தான் கிடைக்கும். பட் நிறைய பசங்களால் அந்த ஜேஇஇ எக்ஸாமை க்ராக் பண்ண முடியாமல் வேறு ஏதாவது ஒரு காலேஜில் போய் சேருவாங்க. ஸோ இதுக்காண்டி ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஜேஇஇ எக்ஸாம் எழுதாமலேயே நீங்கள் ஐஐடியில் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பிஎஸ் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி 4 to 5 இயர்ஸ் ஆகிருக்கும். நிறைய பேத்துக்கு அதை பற்றின அவேர்னஸ் இருக்கும். நான் இதில் இன்டெப்த்தாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். அதில் ஃபீஸ் எப்படி இருக்கும், ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்குது, அதில் படித்தா ப்ளேஸ்மெண்ட் இருக்கா, அது ஒர்த்து தானா, யார் படிக்கலாம் யார் படிக்க வேண்டான்ட்டு இன்டெப்த்தான டீட்டெயில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஎஸ்ங்கிற ஒரு டிகிரி கொடுக்குறாங்க. அது ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டில் தராங்க. ஒன்று பிஎஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம். இது ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இது ஐஐடியே கொடுக்குற ஒரு ரியல் டிகிரி தான். இது யூஜி லெவல் டிகிரி. நம்ம எப்படி ஒரு காலேஜில் போய் படித்து பிடெக் இல்லை பிஇ, பிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி வாங்குற மாதிரி நம்ம பிஎஸ்ங்கிற ஒரு யூஜி லெவல் டிகிரி தருவாங்க நமக்கு. ஸோ இதில் என்ட்ரு பண்ணணுன்னா நமக்கு ஜேஇ அட்வான்ஸ்லாம் தேவையில்லை. பட் நீங்கள் ஐஐடிக்குள்ளே போய் நீங்கள் பிடெக் படிக்கணுன்னா உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் ஆகிருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. பட் இங்கே நம்ம என்ட்ரி லெவலுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, குவாலிஃபையர் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் இதில் வீடியோவில் ஃபுல்லாக இன்டெப்த்தாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் மினிமம் எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் கிளாஸ் 12 பாஸ் ஆகிருக்கணும், இல்லை கரண்ட் கிளாஸ் 11 இல்லை 12 படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம். மெயினாக என்னென்னா, இதை யாருனாலும் எடுத்து படிக்கலாம். நான் காமர்ஸ் எடுத்துட்டேன் படிக்க முடியாதா, நான் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன், நான் சயின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம இந்த பிஎஸ் டிகிரியை படிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஸோ மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். நான் காமர்ஸ் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் நீங்கள் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் கூட இதை படிக்கலாம். ஸ்ட்ராங் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டுமே இதில் சேருங்க. ஏன்னா இல்லை கால்குலஸ், டிஃப்ரென்ஷியல், இன்டெக்ரல் அந்த மாதிரி நிறைய இன்டெப்த் மேக்ஸ் கான்செப்ட்லாம் இருக்கும். உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா சேருங்க. இல்லை நான் சேர்ந்ததுக்கப்புறம் படிச்சுக்கவேனாலும் நீங்கள் தாராளமாக சேரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிஎஸ் டிகிரியில் சேரணும்னா அது டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக் சிஸ்டமாக இருக்கட்டும், நான் எப்போ அப்ளை பண்ணுறதுன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பனாக இருக்குங்க. January 1 to January 31. ஸோ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் இந்த பிஎஸ் டிகிரியில் படிக்கணுன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்குது. சப்போஸ் எனக்கு இப்போ உடனே டெசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னாலும் செப்டம்பரில் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போயும் நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நான் தர்றேன். ஸோ இப்போ நீங்கள் ஜனவரி பேட்சில் சேரணுன்னா January 31 லாஸ்ட் டேட். இல்லை நான் எலக்ட்ரானிக்ஸ் தான் நான் சேரேனாலும் அதுக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் January 1 to 30. இந்த டேட் மிஸ் பண்ணிடாதீங்க, வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக இதில் எவ்வளோ படிக்கிறாங்கன்னு கரண்ட்டு சினாரியோ பார்ப்போம். இதில் more than 36,000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இது அனதர் டிகிரியாக படிக்கிறாங்க, அதாவது டியூயல் டிகிரியாக படிக்கிறாங்க. சப்போஸ் இப்போ நான் பிகாம் சேர்ந்திருக்கேன்னா பிகாம் படிக்கும்போதே நான் பிஎஸ்ஓ டிகிரிஸ் எடுக்கலாம். பிஏ படிக்கிறீங்களா, பிஎஸ்ஓ டிகிரியாக படிக்கலாம். இல்லை பிஎஸ்சி, இல்லை நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன், பட் ஐஐடியில் இருந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அங்கே படிச்சிருக்கேங்கிற ஒரு டிகிரி வேணும், என் ரெஸ்யூமை நல்லா பில்டப் பண்ண ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பிடெக்கோ பிஇஓ படிச்சுட்டு இருக்கும்போதே இல்லை சைமல்டேனியஸாக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக 20,000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3,000+ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இதை படிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களும் 3,000+ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் படிக்கிறாங்க. அதே மாதிரி இதில் படித்து முடித்தவங்க 850+ ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர் டிகிரிக்கோ பிஹெச்டிக்கோ அடுத்த லெவலுக்கு இந்தியாவிலையும் சரி அப்ராட்லேயும் சரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கேட் எக்ஸாம் 2024 டாப் 100 வந்த பசங்களில் 20+ ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ் டிகிரி ஐஐடியில் படித்தவங்கள தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி நான் பிஜிக்கு போகணும் இல்லை ஏதாவது ஒர்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம்னு QS ரீஇமேஜின் எஜுகேஷனும் இந்த வாட்டன் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி இன்கம் less than 5 lakh இருந்தால் உங்களுக்கு 75% ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள். 2,000+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாகவே படிக்கிறாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஸ்காலர்ஷிப் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயில் கொடுத்துருக்கேன்.
100% ஃப்ரீலையும் படிக்கலாம், 75% ஸ்காலர்ஷிப்பு, 50% 25%ங்கிறது அவங்களவங்க ஃபேமிலி இன்கம் பொறுத்து இருக்குது. ஏஜ் லிமிட் நான் இப்போ இதை படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, நான் வந்து 30+ ஆகிட்டேன், என்னால் எப்படி படிக்க முடியும்னா தாராளமாக படிக்கலாம், யாருனாலும் இந்த டிகிரி படிக்கலாம். இப்போ கரண்ட்டாக படிச்சுட்ருக்கவங்களுக்குள்ள ஸ்டார்டிங் 17 ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட்டாக 81 இயர்ஸ் பீப்புள் வந்து இதுக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க. தென் மோட் ஆஃப் ஸ்டடி, நான் சப்போஸ் நான் மதுரையில் இருக்கேன், இல்லாட்டினா வந்து நான் டீப் சவுத்தில் இருக்கேன், என்னால் வந்து ஐஐடி சென்னையில் வந்து படிக்க முடியாது, ஆன்லைன் கோர்ஸ் தாங்க இது. நீங்கள் மார்னிங் காலேஜுக்கு போனாலும் சரி, இல்லை மார்னிங் ஒர்க்குக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, மார்னிங் எனக்கு நிறைய வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கே நிறைய இருக்குனாலும் சரி, நீங்கள் எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போல்லாம் அவங்க கொடுக்குற வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ஆன்லைன் செஷன் தான், அதுவும் சில வீடியோஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் செஷனாக தான் இருக்கும், அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்த்து படிச்சுக்கலாம். இது வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான், பட் அப்பப்போ ஆஃப்லைனாகவும் இருக்கும். வீக்லி ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்கும், இன்பர்சன் குவிசஸ் நடக்கும். நீங்கள் இதுக்கு எக்ஸாம் எழுதுறது ஆன்லைனில் கிடையாது, அவங்க அலோகேட் பண்ணுற சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே நெக்ஸ்ட் இதில் என்னென்ன படிப்பீங்கன்னா, நான் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் லைட்டாக சிலபஸ் கொடுத்துருக்கேன். டேட்டா சயின்ஸ் கோர்சஸில் எம்எல் ஃபவுண்டேஷன், டீப் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், எல்எல்எம்ஸ், பிக் டேட்டா, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் கோர்ஸில் படிப்பீங்க. ஜாவா, பைத்தான், போஸ்ட்கிரி, எஸ்கியூஎல், லினக்ஸ் கமெண்ட்ஸ், சி ப்ரோக்ராமிங், ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் கோர்சஸும் இதில் படிப்பீங்க. அடுத்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி நான் நல்லா சொல்லிடுறேன். இப்போ நான் சப்போஸ் இன்ஜினியரிங் சேர்றேன், இல்லாட்டினா ஒரு பிகாம் இல்லை ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் இதுக்கு சேர்றேன்னா, நான் வந்து அந்த 3 இயர்ஸ் முடித்தா தான் எனக்கு பிகாமோ பிஎஸ்சியோ பிஏ டிகிரி தருவாங்க, இல்லை அந்த 4 இயர்ஸும் படித்தா தான் எனக்கு வந்து இன்ஜினியரிங் இல்லைனா பிடெக்குங்கிற டிகிரி தருவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே என்ட்ராகிறது எப்படி, என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அதில் எத்தனை இயர்ஸ் படித்தா நமக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு 12th பாஸ் ஆகிருக்கணும், இல்லை படிச்சுட்டு இருக்கவங்கனாலும் ஓகே தான். இவங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 2 இதாக வைக்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது JEEE அது கிடையாதுங்க, இவங்க இதுக்குன்னு வைக்கிறது. ஒன்று பார்த்திங்கன்னா குவாலிஃபையர் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு டேட்டில் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை இந்த ப்ரோக்ராம்குள்ளே படிக்க அலோவ் பண்ணுறாங்க. JEE எழுதி நீங்கள் வந்து அட்வான்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கோர்ஸ் படிக்கலாம், உங்களுக்கு எந்த வித என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்னுமே இருக்காது. பட் நீங்கள் JEE எந்த எக்ஸாம் எழுதலை, அதுலேயும் பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் தனியாக குவாலிஃபையர் எக்ஸாம் எடுக்கணும். ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவல் பேசிஸ். ஸோ இந்த பேசிஸை படிச்சுட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகுனா எக்ஸிட் ஆகிடலாம், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இல்லை நான் பேசிக்ஸ் முடிச்சுட்டு வந்து நான் அடுத்த லெவல் போகணுன்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு டிப்ளமோ லெவலில் வரும். ஸோ டிப்ளமோ லெவலையுமே நீங்கள் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதும் உங்கள் இஷ்டம், இல்லை டிப்ளமோ லெவல் போதும் சொல்லி குவிட் பண்ணுறதும் உங்கள் இஷ்டம். இல்லை இந்த டிப்ளமோ லெவலில் என்ன மாதிரி எக்ஸிட் இருக்குன்னா, நீங்கள் டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங் வரைக்கும் படிச்சுட்டு போதும் சொல்லி அவங்க டிப்ளமோ வாங்கிட்டு கிளம்பிடலாம். இல்லை நான் அடுத்த அட்வான்ஸாக படிக்கணும்னு டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு அந்த டிப்ளமோ வாங்கிட்டு நீங்கள் வெளியே போகலாம். எல்லாமே நம்மளோட ஃபுல் சாய்ஸ் தான், நீங்கள் 4 இயர்ஸும் படிக்கணும்னு கம்பல் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து டிகிரி லெவல், அதாவது பிஎஸ்சி. இதே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்சிங்கிற டிகிரி வாங்கிட்டு குவிட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. இல்லை நான் ஃபுல்லாக அந்த பிஎஸ்ஸும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிகிரி லெவல் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலான அந்த பிஎஸ்ங்கிற டிகிரிக்கு படிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஃபுல்லாக படிக்கணுமா, இல்லாட்டினா எனக்கு டிப்ளமோ போதும், சர்டிஃபிகேட் போதும், பிஎஸ்சி டிகிரி போதுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிக்க அப்ராக்சிமேட்டாக 6 to 12 month ஆகும். உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000 to 75,000 வரும். சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷனில் வந்து ஃபவுண்டேஷன் லெவல் முடிச்சிருக்கீங்கன்னு வரும். இல்லை நீங்கள் வந்து டிப்ளமோ படிக்கிறீங்கன்னா அது 1 to 2 years ஆகும். இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000
2 லேக் ஆகும். இதுக்கு உங்களுக்கு என்ன தருவாங்கன்னா டிப்ளமோங்கிற டிகிரி தருவாங்க. பிஎஸ்சி இருக்குது, அது வந்து ஒரு 3 இயர்ஸில் முடிக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ் ஃபுல் டிகிரி படிக்கணும்னா உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 லேக் டு 4,50,000 ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுங்கிற டிகிரி கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லி அண்டர் கிராஜுவேட் டிகிரி. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் பிஎஸ் டிகிரி படிக்கணும்னா 3 to 4.5 லேக் ஆகும். நான் திருப்பியும் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ஐஐடி சூப்பராக தர்றாங்க. உங்களுக்கு லேப் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன் பர்சனாக தான் அட்டென்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து இயர் 2 செமஸ்டர் எக்ஸாம் வருதுனாலும் நீங்கள் இன் பர்சனாக தான் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப். ஸோ இவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. சப்போஸ் உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 1 லேக்குள்ளே தான் இருக்குது, அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 லேக்குள்ளே தான் இருக்குன்னா உங்களுக்கு 75 to 100% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இல்லை உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 5 லேக்குள்ளே இருக்குது இயர்லினா உங்களுக்கு 50 to 75% ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இல்லை உங்கள் ஃபேமிலி இன்கம் வருஷத்துக்கு 10 லேக் கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 25 to 50% ஸ்காலர்ஷிப் தராங்க. இங்கே வந்து மெரிட் அண்ட் ஹைப்ரிட் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஸ்காலர்ஷிப் இங்கே தர்றாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வர செலவு 75,000 to 2,50,000 ஆகும். இது போக அதர் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஒரு 10,000 to 30,000 கிட்ட வரும். நான் வந்து பிஎஸ் டிகிரி ஐஐடியில் படிக்கிறேன், ஓகே. பட் இருந்தாலும் அது ஒரு ஆன்லைன் கோர்ஸ். நான் டேரெக்டாக போய் அட்டென்ட் பண்ணி படிக்கலை. அப்போ எனக்கு என்ன மாதிரி ஜாப் ஸ்கோப் இருக்கும், இல்லாட்டினா எனக்கு என்ன மாதிரி சேல்ரி பேக்கேஜ், எந்த கம்பெனிலாம் என்னை ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், ஆக்சென்ச்சர் இந்த மாதிரி கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த பிஎஸ் டிகிரி படித்தவங்களோட சேலரி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5 to 10. இல்லை நீங்கள் அதுலேயுமே ரொம்ப டாப் பெர்ஃபார்மன்ஸாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10 LPAலாம் கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஐஓடி, அனலிட்டிக்கல் ஜாப் எல்லாம் வந்து இந்தியாலையும் சரி அப்ராட்லேயும் சரி நல்ல க்ரோ ஆகிட்டுருக்கு. நீங்கள் படிக்க போகிறதே வந்து இப்போ பிஎஸ் டேட்டா சயின்ஸ். ஸோ அந்த தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அதே தாங்க. இப்போ நிறைய மைக்ரோ ப்ராசஸர், செமிகண்டக்டர்லாம் நிறைய க்ரோத் இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ். நல்லா தெரியும், ஆன்லைன் கோர்ஸ்னால் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க ஆள் இருக்காது, நம்மளை ஃபாலோ பண்ண ஆள் கிடைக்காது. நம்மளாக தான் படித்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக படிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறாங்க. பட் அவங்களால ஒன்று அந்த டியூவல் டிகிரியை கோப்பப் பண்ண முடியாமல் போகலாம். இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கேயே ஸ்ட்ரெஸ் இருக்கும், இதை படிக்க முடியாமல் போகலாம். இல்லாட்டினா இதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும், எனக்கு ரெகுலர் ஸ்டடீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது, அதனால் இந்த டிகிரியை இப்போதைக்கு விட்டுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கூட வாங்காமல், இல்லாட்டினா ஒரு டிப்ளமோ கூட முடிக்காமல், சர்டிஃபிகேட் கூட வாங்காமல், இல்லாட்டினா சர்டிஃபிகேட் முடிச்சு டிப்ளமோ வேண்டான்ட்டு போகிறவங்க, இந்த மாதிரி எக்ஸிட்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த எக்ஸிட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் லெவல், அதாவது சர்டிஃபிகேட்டுக்கு 24,616 ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அதில் அப்ராக்சிமேட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது 14,900 தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நியர்லி 7,000 ட்ராப் ஆகுறாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே சர்டிஃபிகேட்டே வாங்காமல் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை முடிக்காமையே ஒரு 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 பேசிக் லெவல் கூட முடிக்காமையே குவிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. டிப்ளமோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11,000 ட்ராப் அவுட் ஆகுறாங்க. பிஎஸ்சியில் 316 ட்ராப் அவுட் ஆகுறாங்க. பிஎஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா 130 ட்ராப் அவுட் ஆகிறாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை படிக்கலாமா படிக்க வேண்டாமான்ட்டு நான் உங்களுக்கு சில க்ரைட்டீரியா கொடுக்குறேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெகுலர் ஐஐடியில் கொடுக்குற பிடெக் கிடையாது. இது வந்து ஒரு பிஎஸ் டிகிரி. நிறைய கோர் கம்பெனி வந்து பிடெக் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பிளேஸ்மெண்ட் கேரண்டி கிடையாது. இப்போ ஐஐடியில் பிடெக் படிக்கிறவங்களுக்கு கம்பெனிஸை கூட்டு வந்து ஆன் கேம்பஸ்லாம் நடக்கும். இல்லை இப்போ நம்ம வேறு ஏதாவது காலேஜஸில் படித்தாலும் ஆன் கேம்பஸ்லாம் நடக்கும். பட் இங்கே ஆன் கேம்பஸுங்கிறது அந்த மாதிரி நீங்கள் பிஎஸ் படித்தவங்களாம் வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தரோம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நோ சென்ட்ரல் ஐஐடி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் லைக் ரெகுலர் ஐஐடி ஸ்டூடெண்ட். நம்ம அங்கே படித்து அந்த கம்பெனி கூட்டு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க கண்டிப்பாக நிறையா எஃபர்ட் போடுவாங்க. அந்தளவுக்கு இதில் இருக்காது. எல்லாமே வந்து செல்ஃப் ட்ரிவன் பிளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அதை நான் சொன்னேன் 5 லேக்
எல்பிஏ இல்லை 10 எல்பிஏ டாப் பெர்ஃபார்மர் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம அதை படிச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணி நம்மளை தான் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா, நான் என்ன தான் ஐஐடியில் பிஎஸ் எடுத்தாலும் அந்த ஐஐடி பிடெக்கில் படித்த ஈக்குவலாக ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ஐஐடி பிஎஸ் டிகிரிக்கு கிடைக்காது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெரி ஹை ட்ராப் அவுட் ரேட். இது ரொம்ப ரொம்ப டஃப்பு. இதை படிக்க ரொம்ப வருஷமாகும். ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின். நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டை முடிச்சிடலாம். டிப்ளமோ போகும்போது அங்கே எனக்கு ஒரு கைடன்ஸ் வந்து நான் என்ன தான் வீடியோ பார்த்து படித்தாலும் எனக்கு டவுட் கிளியர் பண்ண ஒரு இன்பர்சன் வேணும். ஸோ இங்கெல்லாம் நிறைய இங்கே லேக் ஆகுறதுனால நல்ல செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டுமே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுது கோர்ஸை. இல்லாட்டினா நிறைய பேர் ஃபவுண்டேஷன் டிப்ளமோ ஸ்டேஜ்லேயே வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஆன்லைன் லேர்னிங் சேலஞ்சஸ். இப்போ நம்ம போகணுன்னா ஒரு கிளாஸில் 40 பசங்க இருப்பாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அவங்க கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். டவுட் யானை கிளாரிஃபை பண்ணுவாங்க. நிறைய பேர்த்து கூட பேசலாம். ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். பட் இங்கே அது கிடையாது. லிமிட்டட் பியர் இன்ட்ராக்ஷன். கேம்பஸ் லைஃபுங்கிறது ஒன்று இங்கே இருக்காது. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி படிக்கணும். அடுத்து எக்ஸாம் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். ஏன்னா இங்கே எல்லாமே சென்டர்ஸில் போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக குவிஸ், அசைன்மெண்ட்டு, ப்ரெஷர் நிறைய இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே ஐடியல் கிடையாது. யாருக்காவது வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக காலேஜில் போய் படிக்கிற ஃபீல் வேணும் கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ராங் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குமானா இருக்காது. அகடமிக் ப்ரெஷர் கம்மி தான். ஏன்னா எனக்கு டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, டேர்ம் டெஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதை அவ்வளோ இன்ஃபோக்கஸாக படிக்க மாட்டோம். ஸோ இப்போ இதை யார் படிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரையெல்லாம் ஜேஇயில் எடுத்து ஐஐடியில் போய் படித்தவங்க டிகிரி வாங்க முடியாதுன்ட்டு நினைக்கிற பசங்க தாராளமாக இதில் சேரலாம். பட் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். என்னால் ஒரு ரெகுலராக காலேஜில் போய் உட்காந்து படிக்க முடியாதுங்கிறவங்களுக்கும் இது பெஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஹைலி செல்ஃப் டிசிப்ளின்டு லேர்னராக தான் இருக்கணும். நான் கண்டிப்பாக இதை முடிக்கணும் அப்படிங்கிற அவங்களே மோட்டிவேஷன் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்குதோ அவங்களுக்கு இது சூட் ஆகும். அதே மாதிரி இந்த பிஎஸ் படிச்சுட்டு நான் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகல, நான் வேலைக்கு போகல, நான் எம்எஸ்ஓ எம்பிஏ ஹையர் ஸ்டடீஸ் யார் பிளான் பண்ணுறீங்களோ நீங்கள் தாராளமாக இந்த ஐஐடி பிஎஸ்ஐ எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துட்டேன் யார் படிக்கலாம் படிக்க வேண்டான்னு. நல்லா பிளான் பண்ணுங்கள். நேற்று தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜேஇ எக்ஸாமு. ஸோ அவங்களுக்குமே வந்து நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் போகுமா அப்படின்ட்டு கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் பேட்சில் கூட உங்கள் நேமை என்ரோல் பண்ணிக்கோங்க, இதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ.